input tax credit. அதாவது when we purchase some goods அதுக்கு நம்ம tax pay பண்ணுவோம். So அந்த tax we can adjust with the liability which arises on sale. So institute material, so introduction. So one of the main reason why input tax, GST in the input tax credit இதெல்லாம் இருக்குன்னா to avoid the cascading effect. So the input tax credit மெயினா இருக்கிறது காரணமே இந்த cascading effect இது பண்றதுதான். Cascading effect na tax on tax. So we will see with this example. So say for an example, Mr. A இருக்காரு. So Mr. A has purchases or 100 ரூபாய்க்கு purchase பண்ணிருக்காரு. அதோட he has done some value added. Say for example, அதுக்கு some additions ஏதாவது பண்றாரு. So he has purchased a raw material. அது conversion பண்ணதுக்கு conversion cost ஒரு 100 rupees. So total cost எவ்வளவு ஆகுது? 200 rupees. இந்த 200க்கு he will pay excise duty of 12%. So excise duty ன்றது on manufacturing. So GST க்கு முன்னாடி இருந்தது தனித்தனியா, like we had excise duty, service tax and the VAT அப்படின்னா. So excise duty is a duty on manufacturing goods manufacture பண்றாங்க you need to charge. So இது வந்து previousா இருந்தது. So இப்ப 200 அதுல 12% அப்ப 24 rupees. So sales price எவ்வளவு வருதுன்னா 224 rupees. So இப்ப say for example இந்த ப்ராடக்ட் Mr. B வாங்குறாரு. So அவர் எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாரு? 200 plus duty 224 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். So அவரோட காஸ்ட் எவ்வளவுன்னா 224. So say அவர் வேற ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்றாரு. So அவர் அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்றாரு, அதுக்கு ஒரு 76. So now the total cost becomes 300 rupees. So when he has to pay excise duty of 12%, he will pay it on this 300. So 300ல 12% பாத்தீங்கன்னா 36 ரூபாய். So இந்த 300ல என்னென்ன இருக்கு? This 300 as இந்த 200 ரூபாய், that is actual cost. அந்த 200 ரூபாயில ஒரு 12%. Then இந்த 24 ரூபாய் இதே ஒரு tax amount. இந்த tax amountல திருப்பி ஒரு tax. So 24%, இந்த 24 rupeesன்றது என்னது? Already pay பண்ண excise duty. And ஏன்னா because he cannot claim input tax credit. So அதனால previous எப்படி இருந்ததுன்னா say அந்த pay பண்ண tax அவர்னால ஒண்ணும் பண்ண முடியல, என்ன பண்ணுவாரு? It becomes his cost. So அதனால அந்த 24லயும் he will be paying again excise duty. So 24 rupees ஒரு excise duty, அது மேல திருப்பி ஒரு 12% plus இங்க ஒரு 76 புதுசா பண்ண வேல்யூ அடிஷன், அதுல ஒரு 12%. So this is called cascading effect. அதாவது tax மேல tax, duty paid on duty. So இத அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த input tax creditன்ற ஸ்கீம் வந்தது. So இதுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா purchases 100, value addition அதே தான் 100. So 200 rupees, GST அதே 12% தான். So it becomes 24 rupees. So he will sell for 200 rupees plus GST 24, 224 rupees னு கொடுப்பார். So if suppose you are going to avail input tax credit, இது நம்ம input tax credit avail பண்றதா இருந்தா உங்களோட காஸ்ட் will remain the same 200 only. அப்ப நான் 24 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணேன், அது என்ன ஆகும்னா இந்த 200 ரூபாய் பிளஸ் வேல்யூ அடிஷன் 276, இங்க ஒரு 33 ரூபாய் பே பண்ண வேண்டியது வருதா டாக்ஸ். சோ இந்த 33 ரூபாயில you can deduct this 24 rupees as input tax credit. ஏன்னா ஆல்ரெடி 24 ரூபாய் பே பண்ணி தானே வாங்குறீங்க. இந்த 200 ரூபாய் பொருள் வாங்குறப்ப 24 ரூபாய் ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணி தான் you are getting that product. So
இந்த 200 rupees மட்டும். So எப்பயுமே if you are going to take input tax credit, your purchases வந்து before GST என்ன வேல்யூ அதுதான் உங்களோட காஸ்ட். ஸோ அப்ப இந்த 24 ரூபாயில டாக்ஸ் கம்மி ஆயிடுச்சா 1 பாயிண்ட். இன்னொன்னு இப்ப 276 அதுல 12% comes to 33 rupees. இதுலயும் you need not pay the full 33 rupees. ஏன்னா இது ஆல்ரெடி இந்த 200க்கு நீங்க 24 ரூபாய் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க. இதே 200 தான் இங்க வருது, இதே குட்ஸ் தான் இங்க வருது. So when you purchase this goods at that time itself you have paid 24 rupees. So இப்ப அதே 200 இங்க வந்துதான் நம்ம இங்க ஆட் பண்ணி 200 plus 76 276 ன்னு இதுல GST கம்ப்யூட் பண்றோம். So at the time of payment, so இந்த 33 ரூபாய் பே பண்றப்ப நீங்க ஆல்ரெடி பே பண்ண 24 ரூபாய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெறும் 9 rupees 12 paise மட்டும் பே பண்ணா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இட் வில் பி ஒன்லி ஆன் தி 76 rupees. இந்த 76 ரூபாயில மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஏன்னா 200 ரூபாய்க்கு ஆல்ரெடி நீங்க பே பண்ணிட்டீங்க. அதனால நெட்டா பாத்தீங்கன்னா இந்த 76க்கு மட்டும் தான் நீங்க பே பண்ற மாதிரியே வரும். பட் பில் காமிக்கிறப்ப யூ ஷுட் ஷோ லைக் 200 76 276 அதுல 12% 33 ன்னு பில்லுல எல்லாம் காமிப்பீங்க. பட் while paying to the government you will pay only 9 rupees 12 paise. So இந்த மாதிரி இந்த கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இப்ப சப்போஸ் இந்த ப்ராடக்ட வேற யாராவது ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா 309 rupees வாங்குறாரு. அப்ப அவருக்கும் இந்த 33 rupees அவர் இன்புட் டாக்ஸ், அதாவது அவர் எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிருக்காரு 33 ரூபாய். அப்ப he can take this amount as input tax credit. So இது எப்ப வரைக்கும் போயிட்டே இருக்கும்னா it goes till the last like end consumer. சரி நம்ம மாதிரி வைங்கள, இப்ப நம்ம போய் ஒரு கடையில போய் வாங்குறோம், ஜிஎஸ்டி இருக்குன்னா அந்த இன்புட் டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோமா இல்ல. சோ அல்டிமேட்லி the final கன்சியூமருக்கு அந்த ஜிஎஸ்டி போகும். அதாவது யாரு கன்சியூம் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் இதுக்கு லயபிலிட்டி பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபைனலா யார் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப சே ஃபார் an எக்ஸாம்பிள், இந்த மிஸ்டர் பி கிட்ட இருந்து ஐ ஆம் a நார்மல் கன்சியூமர், நான் வாங்க போறேன். சோ இப்ப நமக்கு பக்கத்துல கடை இருக்கு, கடையில இருந்து நம்ம வாங்க போறோம்னா நம்ம இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்பலாமா எடுக்கிறோம், மொத்தமா பே பண்ணிட்டு அதை நம்ம அப்புறமா we use that product. சோ அல்டிமேட்டா ஃபைனல் கன்சியூமர் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை எடுக்க முடியாத மாதிரி போகும். சோ ஃபைனல் who consumes will pay the GST amount. So we have some definitions. Input, so it means any goods other than capital goods. So இப்ப capital goods இல்லாம வேற goods இருந்ததுன்னா அது பேரு இன்புட்னு சொல்லுவோம். So இப்ப say for an example raw material purchase. So capital goods னா என்னது? Capital goods are one time like நம்ம books of accountsல asset, that is fixed asset அப்படின்னு எதை capitalize பண்றோமோ those are called as capital goods. அதெல்லாம் mostly one time purchase அந்த மாதிரி தான் இருக்கும், repeated purchase இருக்காது. Say for an example machinery. So machinery எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வாங்கி வச்சா போதும், அதுக்கப்புறம் we can produce more goods. So capital goods are one time nature. So it will get, அதாவது நம்ம பேலன்ஸ் ஷீட்ல பிக்ஸட் அசெட்ஸ்ல போய் அக்யூமுலேட் ஆகும். இந்த இன்புட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம P&L பர்ச்சேசஸ்னு போடும் பாத்தீங்களா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் இல்ல வேற ஏதாவது அடிஷனல் ஐட்டம் பர்ச்சேஸ்ட். சே ஃபார் an எக்ஸாம்பிள் சே இப்போ பெட்ரோல் வந்து தேவை or some diesel is required to run this machinery, அப்ப அந்த டீசல் பர்ச்சேஸ். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இன்புட்ல வரும். ஸோ எனி குட்ஸ் அதர் தேன் கேபிட்டல் குட்ஸ் are called as input. Capital goods ன்றது, so as you know balance sheetல வர fixed assets அது எல்லாமே capital goodsல வரும். The value of which is capitalized in the books of accounts. So even for this you can claim input tax
credit. And the other thing is, and the asset should be used in the business. So input goods are capital goods are it should be used in the business. So next definition is input service. Input service now, so any services used or intended. So idu vandu pathina, say you are getting say consultant oda advice. So idella vandu pathina is considered as input service. If say for an example, I am starting a restaurant. So I am going to start a restaurant. So in the restaurant ku na enna pandrena, so enna nalla enakku theva, na ipo vandu enakku vandu raw materials, adavudhu rice, say I am going to start a restaurant. Adu vandu full and full like a Chinese restaurant. So enakku enna thevapadum, noodles thevapadum, sauces idella thevapadum, onion, ginger, adana garlic. So idellame vandu raw materials. These are considered as inputs. So அடுத்து எனக்கு என்ன வேணும், I need say table chair எல்லாம் வாங்கணும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன்னா I need table chair, அடுத்து ஸ்டவ் வாங்கணும். ஸோ இது எல்லாமே வந்து considered as capital goods. So these two are used in the business. இப்ப என்னோட ரெஸ்டாரண்ட் வந்து பாக்குறதுக்கு சும்மா நல்லா லைக் கிளாஸியா செமையா இருக்கணும்ன்ற, so I am getting advice of an architect. So architect கிட்ட இருந்து advice வாங்குறேன். So architect கிட்ட advice இதெல்லாம் input service. ஏன்னா there is no goods involved. Architect is a professional, so அவர் provide பண்றது will be considered as input service. So இது எல்லாத்துக்கும், so say நான் நூடுல்ஸ் வாங்கினேன், அந்த நூடுல்ஸ்க்கு I am paying say 1000 rupees plus GST of say for an example 50 rupees. So total நான் எவ்வளவு pay பண்ணிருக்கேன் 1050. So அதே மாதிரி அடுத்து நான் ஒரு டேபிள் சேர் அதெல்லாம் வாங்கினேன். So table chair it came to say 10,000 rupees. அதுக்கு ஒரு GST ஒரு 1000 rupees. So 11,000 total. Then architect கிட்ட கேட்டேன் இல்லைங்களா, so architect he is charging a fees of 50,000. so இது வந்து architect கிட்ட கேட்ட அட்வைஸ்க்கு. so அதுக்கு 50,000 plus say for an example அவர் ஒரு 5,000. so total 55,000. so for all these things along with the amount paid, அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் இல்லாம I am paying GST. So this GST 50 rupees, 1000 rupees and 5,000 rupees. These are called input tax. These are called input tax. So input tax என்றது என்னன்னா, வாட் ஆல் எது எனக்கு வந்துச்சு, அதாவது எந்த குட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இன்புட் சப்ளை, சாரி இன்வெர்ட் சப்ளை. ஸோ எதெல்லாம் விச் ஆல் கேம் இன்டு மை பிஸ்னஸ், அது பேர் தான் இன்புட். ஸோ இன்புட் சர்வீஸ், கேபிட்டல் குட்ஸ், இன்புட் இது எல்லாமே கேம் இன்டு மை பிஸ்னஸ், என் பிஸ்னஸ் உள்ள வந்தது. ஸோ ஃபார் ரன்னிங் மை பிஸ்னஸ் ஐ நீடட், ஐ யூஸ் தெம். ஸோ தீஸ் ஆர் கால், இதுக்கு பே பண்ண டாக்ஸ் இஸ் கால் இன்புட் டாக்ஸ். ஸோ இது பேரு இன்புட், இது பேரு கேபிட்டல் குட், அண்ட் இது பேரு சாரி ரா மெட்டீரியல் கிடையாது, அண்ட் திஸ் இஸ் கால் இன்புட் சர்வீசஸ். ஸோ த டாக்ஸ் பெய்ட் இஸ் கால் இன்புட் டாக்ஸ். நான் இதெல்லாம் என்னோட பிசினஸ்க்கு யூஸ் பண்ணேன். ஐ யூஸ் ஆல் தீஸ் திங், தீஸ் ஆல் கேம் இன்டு மை பிசினஸ், அதனால இது பேரு இன்புட் டாக்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், purchases is also called as inward supply. ஸோ எதெல்லாம் என்னோட பிசினஸ் உள்ள வருதோ அதெல்லாம் இன்னுன்னு வரும். ஸோ the tax paid is called input tax.
இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றது என்னன்னா, இந்த பே பண்ணிருக்க டாக்ஸ் எல்லாத்தையும் ஐ கேன் யூஸ் இட். இப்ப நான் பே பண்ணிருக்க டாக்ஸ் எல்லாத்தையும் ஐ வில் யூஸ் இட் இன் சம் அதர் பிளேஸ். ஸோ அதனால இது பேரு தீஸ் இன்புட் டாக்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இது என்னன்னு நம்ம பார்ப்போம். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் we will see it in detail. So next is electronic cash ledger and electronic credit ledger. So if you are liable for getting registered under GST, so நீங்க GST register பண்ணீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் தான். You will have a separate account. So நம்ம login பண்ணி, so how we have like நம்ம like Facebook இதெல்லாம் எப்படி accounts இருக்கோ, so அந்த மாதிரி GST ல you will have a separate account. So அங்க உள்ள போய் login பண்ணீங்கன்னா you will have this options called electronic cash ledger, electronic credit ledger. So இது வந்து நம்ம நார்மல் லெட்ஜர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். under your name, say Mr. X. So Mr. X இருக்காரு, அவரோட GST போர்ட்டல்ல போனீங்கன்னா you will have electronic cash ledger, electronic. So இப்போ இந்த cash ledgerன்ற இடத்துல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா it will show how much cash, அதாவது இப்ப டாக்ஸுக்காக எவ்வளவு பே பண்ணிருக்காரு கேஷ்ல, தட் இஸ் பேங்க் ஆர் கேஷ்ல how much amount he has paid, அதுல எவ்வளவு அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு, how much balance is there, அதெல்லாம் இந்த கேஷ் லெட்ஜர் சொல்லும். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் என்ன சொன்னோம்னா எவ்வளவு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்குது, how much input tax credit is there in your account, how much we can எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம், இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி சொல்றது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர். சோ இது வந்து சிமிலர் டு அவர் லைக் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் வச்சிருப்போம்ல, ஒரு லைக் நார்மலா கிளையண்ட்டுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் இதெல்லாம் இருக்கும்ல, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக் பார்த்திருக்கோம்ல 11th 12th, அதே மாதிரி கேஷ் லெட்ஜர் கிரெடிட் லெட்ஜர். இந்த கேஷ் லெட்ஜர்ல ஹவு மச் டாக்ஸ் யூ ஆர் பேயிங், அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு பே பண்றீங்க, இது எப்படி ஆகும்னா இட் வில் நாட் டைரக்ட்லி கோ அண்ட் அட்ஜஸ்ட். ஸோ இன்கம் டேக்ஸ் அதுல வர மாதிரி டைரக்டா இதுவெல்லாம் போகாது. யூ கேன் பே எவ்வளவு வேணும், சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் யூ கேன் ஈவன் பே லைக் 50,000 வரைக்கும் கூட முதல்ல கையில காசு இருக்கு இந்த கேஷ் லெட்ஜர்ல பே பண்ணி வச்சுக்கலாம். தென் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த மந்த் ஆஃப் மே liability is only 20,000, அதாவது நான் ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியது எவ்வளவு, வெறும் 20,000. அப்ப 20,000 அட்ஜஸ்ட் ஆயிட்டு பேலன்ஸ் 30,000 will be there. இப்ப சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜூன் மந்த் வந்து 10,000 ரூபாய் தான் வந்திருக்கு உங்களோட ஜிஎஸ்டி லைபிலிட்டி. தென் யூ கேன் அட்ஜஸ்ட் திஸ் 10,000. ஸோ அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 20,000. ஸோ இந்த மாதிரி இங்க in GST you have this option. கேஷ் லெட்ஜர்ல எப்படின்னா கரெக்டா பே பண்றதுனாலும் பண்ணலாம். சே இப்ப 20,000 தான் மே மாசம்னா யூ கேன் பே 20,000 அண்ட் அட்ஜஸ்ட் இட், அது ஒரு ஆப்ஷன். அது இல்லாம ஈவன் யூ கேன் பே ஹையர் அமௌண்ட். ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இதுல நீங்க பே பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு லைபிலிட்டியோ அதோட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே கூட போகலாம். ஸோ அதனால கேஷ் லெட்ஜர் வில் ஹேவ் ஹவு மச் அமௌண்ட் இட் இஸ் டெபாசிட்டட், அதுக்கப்புறம் எவ்வளவு வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கு, மந்த் ஆன் மந்த் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு, இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லும். ஸோ இது கேஷ் லெட்ஜர். ஸோ கிரெடிட் லெட்ஜர்ன்றது சிமிலர்லி, ஸோ ஹவு மச் சே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வேணா பார்த்தோம், ஸோ நூடுல்ஸ் வாங்குறதுக்கு அங்க பே பண்ணியிருந்தோம். தென் we have paid for chair, then we paid for auditor. So 5,000 ஒரு எவ்வளவு வச்சிருந்தோம், சே ஃபார் an example 6,000 rupees 50. ஸோ என்கிட்ட இப்ப இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ன்றது எவ்வளவுனா, இப்ப நான் இதெல்லாம் வாங்கினேன் இல்லைங்களா, ஸோ நூடுல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஜிஎஸ்டி பே பண்ணேன். அதுக்கப்புறம் சேர்ஸ் வாங்கினதுக்கு, டேபிள் சேர் வாங்கினதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஜிஎஸ்டி பே பண்ணேன். ஸோ ஆர்கிடெக்ட் கிட்ட இருந்து சர்வீஸ், ஸோ எப்படி வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டேன், அதுக்கு நான் ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கேன். இப்ப சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு செஃப் கிட்ட இருந்து புது ரெசிபி ஒண்ணு கேட்டு வாங்கியிருக்கேன், அதுக்கு அவர் வந்து ராயல்டி மாதிரி எனக்கு பே பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாரு, ஸோ அவருக்கு நான் ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபார் ஆல் மை இன்புட்ஸ் ஐ வுட் ஹவ் பெய்ட் சம் ஜிஎஸ்டி.
இந்த பே பண்ண அந்த ஜிஎஸ்டி எல்லாம் இந்த கிரெடிட் லெஜர்ல வந்து உட்காந்துரும். இப்ப சே நான் 6050 rupees பே பண்ணிருக்கேன். For the month of, say for an example, for the month of May, my liability comes to 5000 rupees. என் liability எவ்வளவு 5000. அப்ப என்ன ஆகுனா இங்க 6000ல இருந்து 5000 adjust பண்ணிட்டு, so balance 1050 I will take it to next month. So next month adjust பண்ணிக்கலாம். இப்ப say now, இப்ப May month adjust பண்ணியாச்சு. இப்ப June monthக்கு the liability came to say 2050. The liability came to 2050. அப்ப என்ன ஆகும்னா இங்க லெட்ஜர் கிரெடிட் லெட்ஜர்ல எவ்வளவு இருக்கு 1050. இத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த பேலன்ஸ் 1000 rupees இருக்கு பாத்தீங்களா, இத வந்து I will take it from cash ledger. So first எப்பவுமே கிரெடிட் லெட்ஜர்ல அட்ஜஸ்ட் ஆகும். அது இல்லாம வேற ஏதாவது இருந்ததுன்னா தென் இது வந்து போய் கேஷ் லெட்ஜர்ல இருந்து அட்ஜஸ்ட் ஆகும். So what all GST you are paying இந்த கிரெடிட் லெட்ஜர்ல ஆட் ஆயிட்டே வரும். அதுக்கப்புறமா நம்மளோட லயபிலிட்டி, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் மே மாசம் 5000 rupees நான் ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு இருந்தா இந்த ஆல்ரெடி நான் பே பண்ணதோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வரப்ப இஃப் சப்போஸ் திஸ் அமௌண்ட் இஸ் இன்சஃபிஷியன்ட், கிரெடிட் லெட்ஜர் இங்க 2050 வந்து I need to pay 2050. ஆனா இங்க கிரெடிட் லெட்ஜர்ல எவ்வளவு இருக்கு 1050 தான் இருக்கு. ஸோ அப்ப பேலன்ஸ் 1000 நான் என்ன பண்ணுவேன்னா I can take it from the cash ledger. So you should always make sure that you have enough fund in cash ledger to make this adjustment. Exempted supply means அதாவது following supplies, அதாவது either nil rate of tax, so 0% tax இருக்கலாம், or wholly exempt from tax, so அந்த ஐட்டத்துக்கு taxே வராது, so or under section 6 of IGST, and it includes non-taxable supply. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா either zero rated or இதுக்கு வந்து taxே வராது அந்த மாதிரி. ஸோ நான் டாக்ஸபிள் சப்ளைனா என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத், ஸோ விச் இஸ் நாட் லெவியபிள் ஃபார் டாக்ஸ் அண்டர் ஐஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி எது எதுக்கெல்லாம் டாக்ஸ் வராது அதெல்லாம் வந்து கால்ட் அஸ் எக்ஸம்டட் சப்ளை. ஸோ இன்வாய்ஸ் ஆர் டாக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ இது வந்து பில்லு நம்ம பர்ச்சேஸ் பண்ணா பில் இருக்கும் பாத்தீங்களா, அது பேர் தான் இன்வாய்ஸ் ஆர் டாக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ இது ஆல்ரெடி we have seen it in chapter number 6. so anga vandu they have given like tax invoice na eppadi irukano, like supplier pair irukano, recipient pair irukano, and address GST number, so all those details eppadi presentation irukanondradhu ellame it is given in the chapter number 6. so adha refer panikonga. so only when those details are provided the invoice is said to be complete. So next வந்து பாத்தீங்கன்னா inward supply. so அத நான் சொன்னேன்ல inward supply னா என்னென்னலாம் நம்ம purchase பண்றோம், so நம்ம பிசினஸ்க்கு what all came in, அது பேரு inward supply. so inward supply means purchases, acquisition, other means with or without consideration. so next வந்து job work. so job workன்றது any treatment or process undertaken by a person on goods belonging to another registered person. so இதுக்கு example இப்ப say for example GRT இருக்குது. so GRT என்ன பண்றாங்கன்னா they are giving say gold to goldsmith. so இவர் வந்து say ஒரு 10 kg gold தராரு goldsmithக்கு, and this goldsmith will in return give say jewelry, different types of jewelry, ring, chain, idellame kudukurar. so in this case goods yarodadu, who is the owner of the gold,
GRT is the owner of the gold. So in the goldsmith oda வேலை என்னன்னா, he will only do இந்த gold jewelry ஆக்குறது மட்டும் தான் இவர் வேலை. He won't even purchase any goods. Goods will be provided by the and the sender. So அதுதான். So job work na treatment or process undertaken by a person. அதாவது goldsmith என்ன பண்றாரு, இந்த gold வந்து he is converting into jewelry. So treatment or process undertaken by a person on goods belonging to another registered person. On in the gold யாரோடது, GRT ஓடது. So இது பேர் தான் job worker. In case of job worker, goods will not be purchased by this job worker. யாராவது ஒரு ஆள் குட்ஸை கொடுப்பாங்க, இவங்க வந்து ஜஸ்ட் அதை கன்வெர்ட் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஜாப் ஒர்க்கர். ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் டெய்லர் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் தி குட்ஸ், துணியை கொடுப்பாங்க, டெய்லர் வெறும் தைச்சு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கம்ஸ் அண்டர் ஜாப் ஒர்க்கர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்வர்ட் சப்ளை பார்த்துடலாம். So outward supply in relation to a supply of goods or services are both, whether by sale, transfer, barter, exchange, license, rental, lease or disposal or anything. So இப்ப நம்ம பார்த்த கருதுல say I am நான் restaurant வச்சிருக்கேன், so Chinese restaurant. So what I sell, so what I sell is அதாவது ஃபுல்லா கம்ப்ளீட்டட் சே செஷ்வாங் நூடுல்ஸ் அனுப்பி கொடுக்குறேன் ஆர் என்னது 1 minute. So what I am selling, நான் நூடுல்ஸ் மென்ஷன் பண்ணது ரா ஃபார்மா, வெறும் அந்த ரா நூடுல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது வேக வைக்கிறதுக்குலாம் முன்னாடி பேக்கெட்ல அந்த அன்குக்டு ஃபார்ம் ஆஃப் அந்தது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், சே ரைஸ் அதெல்லாம் வாங்குறேன், அரிசி வாங்குறேன். நவ் ஐ ஆம் செல்லிங் இட் அஸ் சே நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து விற்கிற ப்ராடக்ட் பேரு அவுட்வர்ட் சப்ளை. ஸோ வாட் ஐ செல், ஸோ என்னோட பிஸ்னஸ்ல இருந்து எது வெளியே போகுது, ஸோ என்னோட பிஸ்னஸ்ல இருந்து வாட் இஸ் கோயிங் அவுட். ஸோ நான் ரைஸா உள்ள வந்துச்சு, ஃப்ரைட் ரைஸா தட் இஸ் குக்டு ஃப்ரைட் ரைஸா வெளியே போகுது ரெஸ்டாரண்ட்ல. சே ரா ஃபார்ம் ஆஃப் நூடுல்ஸ் வந்தது, cooked noodles I am selling. So this is called இந்த வெளியே போறது பேரு அவுட்வர்ட். ஸோ அதனால தான் பார்த்தோம் இன்வர்ட் சப்ளைனா வாட் ஐ பர்ச்சேஸ், நான் என்னென்னலாம் உள்ள எடுத்துட்டு வரேன்னா அது பேர் இன்வர்ட். வாட் ஐ எம் செல்லிங் அவுட் இஸ் கால்ட் அஸ் அவுட்வர்ட் சப்ளை. ஸோ அவுட்வர்ட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ்ன்றது நான் எதை விற்கிறேனோ ஆன் மை சேல், நான் சேல் பண்றதுல பே பண்ற டாக்ஸ். ஸோ இப்போ நீங்க ரெஸ்டாரண்ட் போறீங்க, ஸோ நூடுல்ஸ் வாங்குறீங்க, என்ன பண்ணுவீங்க, நூடுல்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டி at 5%. ஸோ ஆன் வாட் ஐ செல், அதுக்கு வாட் ஐ கலெக்ட் ஜிஎஸ்டி ஃப்ரம் மை கன்சியூமர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் இஸ் கால்ட் அவுட்புட் டேக்ஸ். ஸோ இன்புட் டேக்ஸ்ன்றது என்னது, நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணனோ அதுக்கு நான் பே பண்ணேன்னா அது பேரு இன்புட் டேக்ஸ். நான் செல் பண்றதுக்கு வாட் ஆல் ஐ எம் செல்லிங், செல் பண்றதுக்கு நான் பே பண்ற டேக்ஸ் பேர் ஜிஎஸ்டி பேரு அவுட்புட் டேக்ஸ். ஸோ நான் உள்ள கன்சியூம் பண்ணா அது பேரு இன்வர்ட் சப்ளை. இதே இது நான் வித்தேன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணா இன்வர்ட் சப்ளை. இதே இது நான் வித்தேன்னா அது பேரு அவுட்வர்ட் சப்ளை. So outward supply க்கு output tax, inward supply க்கு input tax. So next வந்து quarter. So இங்க வந்து if quarter wise அப்படின்னு சொன்னாங்கன்னா quarter ஓட definition is, so that is April to March. இது வந்து நம்ம நார்மல் இதுதான். So April to March or so Jan to April to March. So April to March it will be like April, May, June or quarter, then July, August, September or quarter, so then October, November, December or quarter, then again Jan, Feb, March. So இதுதான் வந்து quarter ஓட definition.
So works contract. So இது வந்து works contract இங்க மீன் பண்ணாங்கன்னா பில்டிங்ல say building construction இல்ல fabrication completion erection installation. So இந்த இதெல்லாமே will be considered as works contract. So repair works, maintenance works, இதுக்கு வந்து they have called it as ஒரு works contract னு சொல்லுவோம். So நம்ம இந்த 194C அதெல்லாம் பண்றப்ப இந்த works contract னு இதுதான் நம்ம எடுத்துப்போம். அதாவது installation, erection. So these charges will be இதுக்கு நம்ம பே பண்ணா works contract payment அப்படின்னு சொல்லுவோம். Next is zero rated supply. So zero rated supply na two items are considered as zero rated supply. One வந்து export of goods. So இது நம்ம customs-லயும் பார்த்திருக்கோம். So when goods are sold outside India, so அது பேரு export. So India விட்டு வெளியே வித்தோம்னா அதுக்கு நம்ம zero rated supply-ல export, so not taxable, GST வராது. அதே மாதிரி supply made to SEZ or developer of SEZ unit. So say for an example, I am in, so say now I am in a DTA, அதாவது domestic tariff area, அதாவது not, அதாவது SEZ இல்லாத ஏரியால இருக்கிறேன். So when I make sale to say USA, it is considered as USA வித்தனா export. அதனால இது வந்து zero rated supply. Similarly, when I sell it to India-குள்ளே இருக்கிற SEZ, this is within the India only. SEZ-ன்றது ஒரு say notified place. So within India-குள்ள இருக்க SEZ-க்கு வித்தாலும் will be considered as zero rated supply. So export of goods-ன்றது goods sold outside India. Export of service-ன்றது, so we have already seen it anyway. So that is supplier must be in India. So service provider should be in India. Recipient must be outside India. If I say for an example, I am giving say some technical advice. So a company ki or technical advice kudukuren. I am in India. So supplier is in India. Recipient is in say Australia. Place of supply of services outside India. So அப்படின்னா அர்த்தம்னா நான் இப்ப சே சர்வீஸ் வந்து அங்க போய் பண்ணிட்டு வரேன். ஸோ ஆஸ்திரேலியால போய், ஏன்னா அங்கதான் பிசினஸ் இருக்கு, ஸோ சே அங்கதான் கம்பெனி இருக்கு, அதனால ஐம் கிவிங் அங்க நான் போய் பார்த்து டெக்னிக்கல் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அவுட் சைட் இந்தியா அண்ட் பேமெண்ட் இஸ் மேட் இன் கன்வெர்டபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். And supplier and receiver are not distinct person. So if the conditions ella satisfy achna, it is considered as export of supply. So next is eligibility for taking input tax credit. So one important point to be noted is, first you should be registered with GST. Only when you are a GST registered person, உங்களுக்கு இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை எடுக்க முடியும். ஸோ நீங்க ஜிஎஸ்டில ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலைன்னா யூ கேனாட் டேக் தி இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ மேபி ஸ்மால் இது how this one works. So Mr. K of Kolkata sold taxable goods to Mr. C of Chennai. Mr. இது வந்து C, இது வந்து தப்பா இருக்கு. It is Mr. C. Being a buyer of goods is eligible to claim the IGST as credit on purchases based on the tax invoice issued by Mr. K of Kolkata. So in the step-by-step process, we will see. So according to this, seller வந்து பாத்தீங்கன்னா seller is Mr. K and he is in Kolkata. Then we have the purchaser.
Mr. C, he is in Chennai. So இங்க வந்து பாத்தீங்கன்னா since seller is in one state and buyer is in another state, அதனால applicable is IGST. இப்ப say for an example, so seller has sold the goods to purchaser. Say for we will take say goods worth rupees 200 plus GST of 24 rupees. So இப்ப K வந்து 200 ரூபாய் பில் எப்படி போட்டுக்கன்னா குட்ஸுக்கு 200 ரூபாய் plus GST வந்து 24 rupees. So pay பண்ணியாச்சு. So what will happen is, so இப்ப இதுக்கு நீங்க பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த மிஸ்டர் K இருக்காரு பாத்தீங்களா, this K will file one return called GSTR1. So K will file one return called GSTR1. So in the GSTR1 என்றது என்னன்னா, every person who makes sale, யார் யாரெல்லாம் GST ரெஜிஸ்டர் இருக்கீங்களோ அவங்களோட சேல்ஸ் டீடைல் எல்லாம் கொடுக்கணும். ஸோ என்ன ஆகும்னா இந்த சேல்ஸ் டீடைல் கொடுக்குறப்ப K என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி நான் மிஸ்டர் சின்னு ஒருத்தவருக்கு 200 ரூபாய்க்கு குட்ஸ் வித்தேன், அதுக்கு GST 24 rupees அப்படின்னு சொல்லி அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பார். So I will, along with this, I will explain even the forms. So GSTR1 என்ற form என்னன்னா, when you are selling, அதாவது every person who makes a sale, GST register ஆயிட்டீங்க அப்படின்னா, say for the example, April month என்னென்ன சேல்ஸ் பண்ணோன்றத he should provide it by May 10th. So May 10th குள்ள, அதாவது subsequent month 10th குள்ள he should give the details of sales. So அந்த மாதிரி he will give like நான் வந்து சிக்கு வித்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட ரிட்டர்ன்ல அவர் ஃபைல் பண்ணுவார். Then what will happen is, இந்த detail will come in Mr. C ஓட அவரோட GST லெட்ஜர்ல வந்துரும். So இங்க வந்து என்ன ஆகும்னா he will get GSTR2. GSTR2ன்றது என்னன்னா, இவர் என்ன பர்ச்சேஸ் பண்ணாரு, யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாரோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல வந்துரும். So GSTR1 என்ன ஆகும், GSTR1ல Mr. K will say, ஏன்னா he would have got the GST number of Mr. C. So அதனால போட்டிருப்பாங்க, say Mr. C போட்டு அவரோட GST number so and so, அவருக்கு நானு 200 rupeesக்கு குட்ஸ் வித்திருக்கேன், 24 ரூபா GST பே பண்ணிருக்கேன்னு இவர் ஃபைல் பண்ணுவார். இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இவரோட மிஸ்டர் சியோட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கிரெடிட் லெட்ஜர், ஸோ அந்த கிரெடிட் லெட்ஜர்ல இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதாவது இந்த தட் இஸ் ஃபர்ஸ்ட் GSTR2 வரும். டூல்னு ஒண்ணு வந்து இந்த மாதிரி நீங்க இவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதனால 24 ரூபா யூ ஹாவ் பெய்டு கரெக்டானு கேட்கும். இப்ப சேஃப் சப்போஸ் அவரு கிளரிக்கல் மிஸ்டேக்கா 24க்கு பதிலா சே 20 rupees போட்டானா, இந்த GSTR2ல he can say ஐயோ தப்பா போட்டாரு, it is 24. இல்லாட்டினா if suppose he has not purchased, இப்ப say for example C வந்து இவர்கிட்ட பர்ச்சேஸே பண்ணலன்னு வைங்க, then he can say நான் இவர்கிட்ட பர்ச்சேஸே பண்ணல, ஆர் அதிகமா கொடுத்துட்டாங்கன்னா இல்ல அதிகமா கொடுத்துட்டாங்க, say 42 rupees போட்டாரு, then in this GSTR2 he can say that whether கரெக்டா 24 rupees நான் பே பண்ண டாக்ஸ் கரெக்டா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா தப்பா இருக்கான்றதெல்லாம் he can give. So இந்த சேஞ்சஸ் இது எல்லாமே will be, அதாவது உங்க பர்ச்சேஸ் பத்தின டீடைல்ஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒன்ஸ் he file this, இது வந்து 10th அப்ப பே பண்ணுவாங்க, 10th அப்ப ஃபைல் பண்ணுவாங்க.
So April month na subsequent month 10th. So May month 10th appa he will file this details. இது என்ன ஆகும்னா it will automatically உடனே இவரோட இதுல வரும். By 15th he should either accept or reject or change it. So நம்ம என்ன பண்ணலாம்னா we will even mention the date. So say for an example, this transaction happened on 20th April 2020. So 20th April 2020 நடந்திருக்கு. அப்ப when should he has to on or before 10th of subsequent month. So 10th May 2020 குள்ள இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இது இவர் கொடுத்த உடனே இவரோட இவரோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணாருன்னா இவர் ஜிஎஸ்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணாருன்னா உடனே வந்துடும் ஜிஎஸ்டிஆர் 2. ஸோ he should either accept it இல்ல கரெக்டா இருக்கு தப்பா இருக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லணும்னா he should say it by 15th of May. அதாவது GSTR 2 should be submitted by subsequent month 15th குள்ள. இதுதான் GSTR 2. So இப்போ once he says இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா then automatically இந்த 24 rupees இருக்கு பாத்தீங்களா, இந்த 24 rupees உங்களோட அந்த கிரெடிட் லெஜர்ல போய் உட்காந்துக்கும். So this 24 rupees will go and get into your credit ledger. So Mr. C அவர்கிட்ட வந்து கிரெடிட் லெஜர் கேஷ் லெஜர் எல்லாம் இருக்குல்ல, so அந்த கிரெடிட் லெஜர்ல போய் உட்காந்துக்கும். The tax அதாவது C பே பண்ண டாக்ஸ், Mr. C பே பண்ண டாக்ஸ் once he confirms it in GSTR 2. So GSTR 2ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு 15th குள்ளனா, then what will happen is this 24 rupees will come and sit in your credit ledger. So இப்போ என்ன ஆகுதுன்னா, say for an example, Mr. C is selling this goods to Mr. D. So say for an example, Mr. D க்கு விக்கிறார். So in this case, Mr. D becomes the purchaser. ஏன்னா C கிட்ட இருந்து விக்கிறார். So Mr. D becomes the purchaser. Say he is also in Chennai. So he is selling this product for So he is selling the goods for say 276 rupees plus GST 33.12. So எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறேன்னா 276 rupees, அதுல வந்து say GST 12%ன்றப்ப 33 rupees 12 paise. So what will happen? So say for an example, in the idu vandu it was made on 4th May. So 4th May 2020 aniki vithirar. So what will happen is இங்க வந்து so இந்த 200 rupees, so first caseல K வந்து goods C க்கு விக்கிறப்ப he would have collected this amount. So Mr. K ஏப்ரல் மாசம் வித்தப்ப என்ன ஆகும், இந்த அமௌண்ட்டை வாங்கியிருப்பார், கேஷ் வாங்கியிருப்பார், எனக்கு பில்லு கொடுத்திருக்காரு, பில்லுக்கு அமௌண்ட் வாங்குவார். So 200 rupees plus 24 rupees he would have received it. GSTR 1 while giving the sales அப்ப then like he will actually GSTR 3 னு ஒன்னு இருக்கு, அந்த 3ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு he will make the final payment of 24 rupees to the government.
So as of now just GSTR 3 ன்றது வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. So GSTR 3 GSTR 3 ல வந்து என்ன ஆகும்னா you will have the adjustments. So இப்போ say for an example நான் எவ்வளவு சேல் பண்ணிருக்கேன், I made a sales for அந்த சேல் பண்ணதுக்கு எவ்வளவு GST 24 rupees I need to pay. Purchasesல நான் எவ்வளவு GST pay பண்ணிருக்கேன், say for an example he has not paid anything, 0. Then net liability is 24 minus 0, 24. So இந்த GSTR 3 ன்றது என்னன்னா, so first GSTR 1 ஃபைல் பண்றாங்க, அதாவது சேல்ஸ் கொடுப்பாங்க. So similarly purchases இருந்தா இவருக்கும் ஏதாவது, இவர் வந்து எந்த பர்ச்சேஸ்மே பண்ணல, so அதனால இவருக்கு 2வே வரல. So GSTR 3 ல for sales, அதாவது outward supplyக்கு எவ்வளவு GST பே பண்ணணும், பர்ச்சேசஸ்க்கு எவ்வளவு பே பண்ணணும், ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலா என்ன நெட் லைபிலிட்டியோ அந்த அமௌண்ட் மட்டும் தான், only the final net liability will be paid by Mr. K. In this case Mr. K has not made any purchases. அதனால அவர் வெறும் கலெக்ட் பண்ண, ஏன்னா 24 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காரு, இவர் ஏதாவது GST பே பண்ணிருக்காரா, நோ. சோ அப்ப கலெக்ட் பண்ண காசை டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். அதனால சேல்ஸ்க்கு நான் 24 ரூபாய் கலெக்ட் பண்ணேன், நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஏதாவது பே பண்ணிருக்கேன்னா நோ. சோ நெட் லைபிலிட்டி, so I should finally make a payment of 24 rupees. இந்த GSTR 3 எதுக்குள்ள பண்ணணும்னா, this GSTR 3 has to be filed by 20th of subsequent month. This should be done by 20th of subsequent month. So இப்போ இங்க K ஓடது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து மிஸ்டர் சிக்கு வருவோம். மிஸ்டர் சிக்கு என்னாச்சு, இவர் பர்ச்சேஸ் பண்ணாரா, பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 15th மே அன்னைக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு சொன்னோடனே ஒரு 24 rupees இவரோட கிரெடிட் லெஜர்ல போய் உக்காந்துக்குச்சு. அப்புறமா என்ன பண்றாரு, தென் மிஸ்டர் சி இஸ் செல்லிங் தி குட்ஸ் டு மிஸ்டர் டி ஆன் 4th May 2020. So Mr. C என்ன பண்றாரு, he is selling the goods to Mr. D. So அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இவர் பர்ச்சேஸ் பண்றாரு, ஏப்ரல் மாசம் வாங்கிட்டு மே மாசம் விக்கிறாரு. சோ எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறாரு, 276 rupeesக்கு பிளஸ் GST. சோ இப்ப இவர் வித்திருக்காரா, இப்ப யார் செல்லர், C is the seller. இப்ப C செல்லர்னா even he should file the GSTR. யார் யாரெல்லாம் சேல்ஸ் பண்ணிருக்காங்களோ they should make this GSTR 1. So now Mr. C will file GSTR 1. So அவர் வந்து GSTR 1 ஃபைல் பண்றாரு. எப்ப பே பண்ணணும், இது மே மந்த் சேல்ஸ் நடந்திருக்கு, அப்ப subsequent month 10th. So 10th of June. By 10th June he should, அதாவது 10th June குள்ள இந்த GSTR 1 ஃபைல் பண்ணிருக்கணும். இதுல அவர் என்ன சொல்லுவாரு, I have made a sales, அதுக்கு ஒரு GST எவ்வளவு வந்திருக்குன்னா, சேல் பண்ண அந்த சேல்ஸ்க்கு I have collected GST of 33 rupees 12 paise. So இதை இவர் இங்க கொடுப்பார். தென் மிஸ்டர் டி என்ன ஆகும், இது ஆட்டோமேட்டிக்கா வரும். இது வந்து கேட்கும், ஏன்பா மிஸ்டர் டி இந்த சி கிட்ட இருந்து வாங்கினியான்னு ஒரு ஃபார்ம் வரும் GSTR 2ல. அப்ப இவர் என்ன சொல்லணும், ஆமா I made the purchase. So அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, he will accept it. So he will say correct, நான் கிட்ட இருந்து தான் வாங்கினேன். So GSTR 2 on purchases. So he will file it by 15th June 2020 குள்ள, 15th June 2020 குள்ள he should accept that. So இவர் அக்செப்ட் பண்ணா என்ன ஆகும், to Mr. D ஓட credit ledgerல. So what will happen is, in D ஓட credit ledger, D ஓட credit ledgerல இந்த 33 rupees போய் உக்காந்துக்கும். இந்த 33 rupees என்ன ஆகும், it will go and sit in the D ஓட credit ledgerல. So
இப்ப 1 முடிஞ்சாச்சு, 2 முடிஞ்சாச்சு. Then what we should do? 3. So இப்ப 3 யார் இப்ப ஃபைல் பண்ணனும்னா மிஸ்டர் சி வந்து இப்ப GSTR 3 பண்ணுவார். So GSTR 3 பண்ணாதான் it is like you have completely done. So GSTR 3. இப்ப வந்து we are seeing in case of Mr. C. So GSTR 3 in case of Mr. C. இவர் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காரு? சேல்ஸ் பண்ணதுக்கு GST எவ்வளவு? 33 rupees 12 paise. அதாவது இந்த Dக்கு வித்திருக்காரா? அதுக்கு எவ்வளவு கலெக்ட் பண்ணாரு? 33 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காரு. சரி, இவர் பர்ச்சேஸ் பண்ணார்ல, அதுக்கு இவர் எவ்வளவு பே பண்ணார் GST? இது நான் வித்ததுக்கு 33 ரூபாய் வாங்கினேன். ஓகே, நான் பர்ச்சேஸ் பண்ண இல்லையா இந்த குட்ஸ். when I purchase, how much GST did I paid? 24. அது அந்த கிரெடிட் லெட்ஜர்ல இருக்கு பாருங்க. நான் எவ்வளவு பே பண்ணிருக்கேன்? கிரெடிட் லெட்ஜர்ல இருக்கு. So 24. So balance is the net liability. So finally net நான் எவ்வளவு பே பண்ணனும்? I should pay only 9 rupees 12 paise. So நான் 33 ரூபாய்க்கு GST யோட வித்தேன். நான் ஆல்ரெடி 24 நான் பர்ச்சேஸ் பண்றப்ப வேற இது பண்ணேன் இல்லைங்களா, அந்த 24 அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. ஸோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றது என்னன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பே பண்ண ஜிஎஸ்டி அமௌண்ட், பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பே பண்ண ஜிஎஸ்டி அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். பர்ச்சேஸ் பே பண்ணதுக்கு பே பண்ண ஜிஎஸ்டி அவைலபிள் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். It is called as input tax credit. Input tax adjustment na இதுதான். நான் செல் பண்ணதுக்கு, அதாவது அவுட்வர்ட் சப்ளை ஜிஎஸ்டி மைனஸ் இன்வர்ட் சப்ளை ஜிஎஸ்டி ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணா the final payable தான் I need to pay. ஒன்லி இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி வர பேலன்ஸ் மட்டும் பே பண்ணா போதும். So இதுதான் GST ஓட சைக்கிள். So GSTR 1ல you will report sales, 2ல purchases. So இப்போ இந்த இதுல கூட பாத்தீங்கன்னா he has made என்ன purchases அதை பத்தி கொடுப்போம். So இந்த மாதிரி it goes for every transaction, single transaction இது மாதிரி போயிட்டே இருக்கும் till the final consumer consumes. So finally GSTR 3ல you will pay the net amount. So conditions for taking ITC by a registered person. So only a registered person can take ITC. So first condition is he should possess tax paying document. So tax paying document is nothing but invoices, debit note. So and the mari, so all other one the first he should possess. So tax invoice adala irundada he can claim the input tax credit. So idhula or idu pathina, so even if all these specified particulars stipulated by invoice rule is not satisfied. So nama paathom illengala, so invoice na it should have like yaravadhu seller oda purchaser oda details and the mari. If suppose one rendu item miss aayirundha kuda you can still consider. So in the invoice rules badi illena kuda you can still consider it as a proper invoice, provided it should contain amount of tax. So எவ்வளவு tax amount னு இருக்கணும், description of supply என்ன சேல் பண்ணேன்னு இருக்கணும், total value of supply. So what அதாவது sales amount நம்ம கேஸ்ல say 200 rupees, இது வந்து 24. So tax amount இருக்கணும், sale amount இருக்கணும், GST number இருக்கணும் of supplier and recipient and place of supply. So இந்த 5 item இருந்தாலே it is enough, you can claim the input tax credit. So the clerical mistakes irundha paravalla, still you can claim the input tax credit. So second condition, goods or services should be received. So நீங்க வந்து you should receive the goods or services. வெறும் pay பண்ணா மட்டும் பத்தாது, வெறும் advance amount pay பண்ணா மட்டும் பத்தாது. Only when you receive the goods or services you can claim the input tax credit.
ஸோ அமௌண்ட் பே பண்ணா மட்டும் பத்தாது, குட்ஸும் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் tax is actually paid to government. ஸோ அதான் சொன்னோம்ல, ஸோ யார் மிஸ்டர் அதாவது the seller should have paid அந்த டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருந்தா தான் நம்மளுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல வரும். அண்ட் தென் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன், ஸோ அண்டர் ஜிஎஸ்டிஆர் 2. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ ஜிஎஸ்டிஆர் 2ல ரிட்டர்னும் ஃபைல் பண்ணி அக்செப்ட் பண்ணாமா அப்படின்னு சொன்னாதான் then only input tax credit is allowed. Other cases not allowed. So first என்னது invoice இருக்கணும். Second என்னது goods should have been received. Third one, tax has to be paid to the government. And fourth one is return filing. GSTR 2 has to be filed. So சில points. Goods received in lots. ITC is available only on receipt of last or installment. அதாவது இப்ப say for an example, I am making, say for an example, எனக்கு goods வந்து எப்படி வருதுன்னா, say Jan monthல, so say I have ordered for 30,000 goods. அதுல என்ன ஆகுதுன்னா, say Jan month ஒரு 10,000 வருது, அடுத்து Febல ஒரு 10,000 வருது, மார்ச்ல ஒரு 10,000 வருது. ஸோ எனக்கு வந்து 30,000 குட்ஸ் வேணும்னு நான் ஆர்டர் பண்றேன், 10,000 வருது. ஸோ ஜான் மந்த்துக்கானது ஐ எம் பேயிங் இட் இன் ஜான். ஸோ ஃபெப்புக்கு ஐ எம் பேயிங் இட் இன் ஃபெப், அண்ட் மார்ச்சுக்கு ஐ எம் பேயிங் இட் இன் ஃபெப், சாரி மார்ச்சுக்கு ஐ எம் பேயிங் இட் இன் மார்ச். ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, ஃபார் திஸ் 30,000 ஐ எம் பேயிங் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், அதான் லாட்ஸ், பேயிங் இன் லாட் ஆர் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ பாத்தீங்கன்னா பாதி பிரிச்சு பே பண்றேன். ஸோ இப்போ இந்த ஜனவரி மாசம் இப்போ 30,000, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இஸ் 3,000. ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி 3,000. அப்ப என்ன ஆகும், இந்த 10,000 ரூபாய்க்கு 1,000 rupees ஜிஎஸ்டி பே பண்ணிருப்பேனா, இந்த 10,000க்கு 1,000 ஜிஎஸ்டி பே பண்ணிருப்பேனா, சிமிலர்லி இதுக்கும் ஐ வுட் ஹவ் பே ஜிஎஸ்டி 1,000. இந்த ஜான் மந்தே பே பண்ணி எல்லா ரிட்டர்னும் ஃபைல் பண்ணா கூட still I cannot claim it as input tax credit. So usually என்ன ஆகும், நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா we can claim it. When there is installments, only when you pay the final installment, கடைசி installment எப்ப பே பண்றோமோ அப்பதான் you can take this 3,000 rupees, இந்த மொத்தமா you can claim it as input tax credit. ஸோ இது வந்து எதுக்குன்னா, சே நீ வெறும் கொஞ்சம் மட்டும் பே பண்ணிட்டு நீங்க அப்புறம் பே பண்ணாம போயிட்டா, அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஒன்லி வென் யூ மேக் எல்லாம் முடிச்சு ஃபைனல் பேமெண்ட், கடைசி இதோட அவ்வளவுதான், இனி முடிஞ்சிருச்சு, இனி லைபிலிட்டி, அதாவது இவனுக்கு பே பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. ஸோ ஒன்லி வென் யூ பே தி ஃபுல் அமௌண்ட் யூ கேன் கிளைம் தி இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ ஃபைனலா இந்த 1000 ரூபாய் பே பண்றப்பதான், ஃபைனல் 1000 ரூபாய் பே பண்றப்ப யூ கேன் கிளைம் தி என்டையர் 3,000 as கிரெடிட். ஸோ இப்போ இது சேம் மார்ச் மாசம் பே பண்ணா ஐ எம் பேயிங் இட் ஜூன்னா, அந்த ஜூன் ஒன்லி யூ கேன் கிளைம் தி என்டையர் 3,000 as கிரெடிட். And next thing is the payment of invoice has to be made within 180 days from issue of no invoice. So இப்போ உங்களுக்கு சப்ளையர் ஆர் செல்லர் இன்வாய்ஸ் கொடுக்குறாரு, பில்லு கொடுக்குறாரு. ஸோ இப்ப சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க பில்ல கொடுத்துட்டாரு, நீங்க என்னடா காசே பே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இஃப் சப்போஸ், ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, he has filed, இவர் கரெக்டா ஃபைல் பண்ணி, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டாரு, 3யும் ஃபைல் பண்ணிட்டாரு. ஸோ இவர் எல்லாமே கரெக்டா ஃபைல் பண்ணிட்டாரு, அதனால உங்களுக்கு இன்புட்லயும் வந்துருச்சு. யூ ஹாவ் நாட் பெய்ட் ஹிம், அதாவது குட்ஸை ரிசீவ் பண்ணிட்டீங்க, இவருக்கு காசு பே பண்ணல, யூ ஹாவ் நாட் பெய்ட் ஹிம், ஆனா யூ ஹாவ் ரிசீவ் த குட்ஸ். இவர் வந்து சே ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டாரு, இவர் 1 ஃபைல் பண்ணதுக்கு இன்புட்டை கூட நீங்க எடுத்துட்டீங்க, யூ ஹாவ் அவைல் தி இன்புட். ஸோ இன்புட் டாக்ஸ்ல இருந்து யூ ஹாவ் அவைல் தி இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதை எடுத்துக்கிட்டீங்க, ஆனா அவருக்கு காசு பே பண்ணல. In that case,
up to 180 days வரைக்கும் allowed. அதுக்கப்புறமா it is not allowed. அது reverse ஆகும். அது என்னன்னு we will see it in later. So to avail input tax credit in case of installments, பார்ட்டா பே பண்றதா இருந்தா, ஈவன் சே அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அட்வான்ஸ்க்கு பே பண்ண ஜிஎஸ்டிக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது. Only when you make the final installment, final payment, you can claim the input tax credit. Similarly, input tax credit எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க, 2ல எஸ் கொடுத்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, பட் you have not made the payment. இவருக்கு செட்டில் பண்ணவே இல்லை. So if settlement is not made within 180 days, the credit will get reversed. So quantum of credit, so capital goods or input goods எதுவா இருந்தாலும் you can claim the input tax credit. So tax invoice or debit note, so and the tax invoice அதுல என்னென்னலாம் include ஆகுது. So it includes invoice issued on normal sales, invoice issued on reverse charge, debit note, bill of entry, input service distributor invoice or credit note. இதுல இருக்கிற அமௌண்ட்ல இருந்து you can claim the GST. So here we have a case law. So in the case law body, Senware credit could be taken on the strength of private challans as the same were not found fake. So it can be taken as a challan வந்து fake-ஆ இல்லாத வரைக்கும் and there was proper certification that duty has been paid. So duty pay பண்ணியாச்சு, fake-ஆ இல்லைனா we can take the input tax credit. So if say suppose நீங்க ஒருத்தர் கிட்ட இருந்து குட்ஸ் வாங்குறீங்க, that seller, அந்த seller வந்து if he has say fraud ஓ இல்ல ஏதாவது பண்ணியிருந்தாரு, அவருக்கு வந்து government has given show cause notice na, then you cannot take input tax credit. So example, Mr. X Limited supplied taxable goods from the factory in the month of October. So என்ன X Limited வந்து 8 lakhsக்கு விக்கிறாரு அக்டோபர் மாசம். However, he deposited the GST in January. So October month sale-க்கு again show cause என்ன ஆகுதுன்னா X Limited 8 lakhsக்கு கொடுத்திருக்காரு, ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த டிரான்சாக்ஷனே காமிக்காம ஏதோ ஏமாத்து வேலை பண்ணிருக்காரு. சோ அதனால டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருச்சு, அதாவது there is a fraud ன்னு சொல்லிட்டு they have given the show cause notice. So show cause notice ன்றது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு GST டிபார்ட்மெண்ட் is giving, நீ ஏமாத்த சப்ரஸ் பண்ணிருக்க, சப்ரஸ்னா ஏமாத்த பாக்குற மாதிரி, சோ அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்தனே, அதுக்கப்புறம் ஆமா ஆமான்னு சொல்லி he is paying the tax. So இந்த பே பண்ண டாக்ஸுக்கு you cannot take the input tax credit. See, the first time ஒழுங்கா அவர் பே பண்ணியிருந்தாருன்னா then we can take the input tax credit. But after show cause notice, so நம்ம வந்து கரெக்டா see the purchaser has properly paid, ஆனா seller அவன் ஒழுங்கா காமிக்காம fraud தனம் பண்ணி ஏதாவது ஏமாத்தி இருக்கான். So in that case, any GST amount paid after show cause notice. So show cause notice ன்றது இந்த 8 லட்சம் டிரான்சாக்ஷன் காமிக்கல, பே பண்ணனும் கேக்குறாங்க டிபார்ட்மெண்ட், கேட்டுட்டு அப்புறமா பே பண்றான். So in this case, in the 8 lakhs GST la input tax credit cannot be claimed by the buyer. So input tax credit, அதுக்கு தேவையான சில information particulars, amount of tax charge, description, so total value, GST number and place of supply. So இதுதான் பார்த்தோம். இந்த 5 items இருந்தாலே invoice இருந்தாலே போதும், you can take the credit. So no credit when tax is paid on advance. நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா, only when you make the final payment. So நீங்க எப்ப final payment பண்றீங்களோ அப்பதான் you can take the
இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ இப்போ அட்வான்ஸ்ன்றது என்ன ஆகும்? ஸோ சர்வீஸ்ல ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட் அமௌண்ட் பே பண்றேன். அந்த பே பண்ண அமௌண்ட்டுக்கு நீங்க ஜிஎஸ்டியே பே பண்ணியிருந்தா கூட யூ கேன் நாட் கிளைம் தி இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ அதனால என்ன ஆகும்னா அட்வான்ஸ்ல வந்து ஆட்டோ பாப்புலேட்டே ஆகாது. ஸோ paid on advance so advance pay பண்ணதுக்கு you cannot take the input tax credit. He is not entitled to pay the only when you make the final payment. So not in advances க்கு கிடையாது. ஃபைனலா எப்ப பே பண்ணுவீங்களா, கடைசியா இதுதான் ஃபைனல் பேமெண்ட்னு அப்ப பே பண்றப்ப you can take the input tax credit. So அடுத்து receipts of goods and services. So நம்ம என்னென்ன பார்த்தோம்னா first thing there should be invoice. Second வந்து there should be receipt of goods. So இப்ப say for an example goods receive பண்ணலனா then you cannot அதாவது take the input tax credit. So the in case input or input services are not received, the question of use in the course of furtherance of business does not arise. Hence, ITC not allowed. So business ku use airukonu. So goods should be received, goods or services should be received, and second thing, it must be used in the business. So installments la receive ஆகிறதுக்கு ஒரு example. So before that we will see one concept called loss of inputs. So say நம்ம receive பண்ண inputsல loss ஆயிருக்கு, whether the loss is during process. இப்ப say for an example நான் வந்து say அந்த I am so crude oil ல இருந்து பெட்ரோலியம் எடுக்கணும். So crude oil ல இருந்து பெட்ரோலியம் எடுக்கணும்னா obviously process நடக்கிறப்ப சில வேஸ்ட் நடக்க தான் செய்யும். So அது பேரு process loss. So process lossனா உங்க manufacturing process. So இப்ப say for an example woodல இருந்து I want to make a furniture. Obviously அங்க loss நடக்கும். ஏன்னா நம்ம அப்பதான் கரெக்டா ஷேப்புக்கு அதெல்லாம் கொண்டுட்டு வர முடியும். So process lossனா in the manufacturing அதாவது during my business activity manufacturing பண்றப்ப அந்த process பண்றப்ப இருக்கிற loss, whether it is normal or abnormal. அந்த goodsக்கு நீங்க பே பண்ண அமௌண்ட்டை you can claim it as input tax credit. இப்ப say for an example நான் wood வாங்கினேன், அந்த woodக்கு நான் ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கேன், அதுல சில லாஸ் எல்லாம் போயிடுச்சு. say I have purchased 10 kg, நான் 10 kg wood வாங்கினேன், but finally when my so finally say normal lossன்றது அந்த லைக் செதுக்குறப்ப அதெல்லாம் போகுது. ஸோ அதுல ஃபைனலா என்ன ஆகுதுன்னா ஸோ 2 lakh rupee 2 kgsக்கு தேர் இஸ் நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ்ன்றது சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் திடீர்னு மழை பெஞ்சு அந்த வுட் எல்லாம் சொதன்னு போயிடுச்சு. ஸோ அதுல ஒரு 3 kgs போயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலா எவ்வளவு இருக்கு என்கிட்ட, ஐ எம் ஹேவிங் ஒன்லி 5 kg. ஸோ தோ out of 10 kg, though I am using only 5 kg final wood, I can still claim input tax credit paid on the entire 10 kg. So இதுல என்ன ஆகுதுன்னா 10 kg க்கு நான் wood வாங்குறேன். So say for an example 10 kg க்கு I have paid 10,000 rupees as GST. இந்த 10 kg க்கு I have paid 10,000 rupees as GST. இதுல நார்மல் லாஸ், அதாவது சிலதெல்லாம் லைக் கரெக்டா அந்த முதல்ல எனக்கு வந்து ஒன்லி வென் ஐ ஹேவ் இட் அஸ் ஸ்கொயர் மாதிரி இருந்தா தான் என்னால ஃபர்னிச்சர் எல்லாம் பண்ண முடியும். ஸோ தேவையில்லாம சைட்ல செதுக்குறது அந்த மாதிரிலாம் போக 2 kg வேஸ்டா போயிடுச்சு, நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ்ன்றது திடீர்னு ஏதோ மழை பெஞ்சது இதனால உட்ஸ் வந்து லைக் இட் பிகேம் இம்ப்ராப்பர், நாட் ஃபிட் ஃபார் ப்ராசஸிங். ஸோ நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ். ஸோ ஆக மொத்தம் ஃபைனலா நான் எவ்வளவு யூஸ் பண்றேன், 5 kg. ஸோ தோ I'm using only 5 kg, I can still take this 10,000. இந்த நான் 5 kg தான் யூஸ் பண்றேன், அதனால 5000 கிடையாது இருந்தா கூட I can take the entire
10,000. So இது வந்து process loss. So processல abnormal or normal you can take fully. Loss during transit. So loss during transit na while travel. So இப்ப say for an example டெல்லியில இருந்து சென்னை வருது. So இந்த டெல்லியில இருந்து சென்னை வர்றப்ப during travel if there is a normal loss allowed. Abnormal loss இருந்தா not allowed. So if say sometimes like in some perishable items or say an ice cream மாதிரி கொண்டுட்டு வரேன்னு வைங்க டெல்லியில இருந்து சென்னைக்கு ஐஸ் கிரீம் கொண்டுட்டு வரேன். ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகும், அது நார்மல் லாஸ். ஸோ இப்போ சே ஐ ஆம் பையிங் 10 ஐஸ்கிரீம். ஸோ என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் 10, ஸோ எனக்கு வந்து திஸ் இஸ் மை இன்புட். ஸோ 10 ஐஸ்கிரீம் நான் வந்து வாங்கிட்டு வரேன். ஸோ இந்த 10 ஸோ சே 10 பாக்ஸஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் ஆப்வியஸ்லி வர்ற வழியில மேபி லைக் எவாப்ரேட் ஆகும், கொஞ்சம் உருகும், அதனால ஒரு கேஜி போயிடுச்சு. ஸோ ஒரு 1 kg ஆஃப் ஐஸ்கிரீம் வென்ட் இன் லைக் நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ்ன்றது என்னன்னா திடீர்னு பார்த்தா திருடு போயிடுச்சு. ஸோ அப்நார்மல் லாஸ்ன்றது இட் டஸ் நாட் ஹேப்பன் ரெகுலர்லி. ஸோ திடீர்னு பார்த்தா திருடு போயிடுச்சு, அது ஒரு 2 kg போயிடுச்சு. ஸோ நவ் ஹவு மச் ஐ எம் ஹேவிங்? ஃபைனலா I am having only 7 kg of ice creams. So in this case, so say for an example 10 kg ku I have paid 10,000 rupees as GST. So 10 kg ku I have paid 10,000 as GST. So inga enna solranga during transit abnormal loss ku you cannot claim the ITC. So inga abnormal loss evlavu 2 kgs. அப்ப 2 kgs ku you cannot claim the ITC. So அப்ப எவ்வளவு எடுக்க முடியும்? the allowed ITC is only 10,000 minus say 2 kg ku ஒரு 2,000. நான் GST pay பண்ணிருக்கேனா, so the eligible ITC is only 8,000. அதாவது மொத்தமா 10 பாக்ஸுக்கு I paid 10,000. இதுல 2 boxes, அந்த 2 kg அந்த 2 boxes வந்து abnormal, அதனால 10 minus 2 8. இந்த so அந்த 8 boxes க்கு எவ்வளவு பே பண்ணிருக்கேன்? 8,000. so only 8,000 is allowed. We will see with an example. So this is for process loss க்கு normal and abnormal allowed. For loss during transit only normal loss ITC can be availed. So example, Mr. C of Chennai procured 10,000 kg at 100 per kg from Mr. D of Delhi. These goods came to C Limited of Chennai in the following manner. So 10,000 kgs order பண்ணிருக்காரு. அதுல அக்டோபர்ல 2,000 kg வந்தது, நவம்பர்ல 5,000 kg வந்தது, 3rd டிசம்பர் 3,000 kg அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ 10,000 அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல அனுப்புறாங்க, 3 லாட்ல. ஸோ இது எப்போ ரிசீவ் ஆகுதுன்னா 10th அக்டோபர் அனுப்பிச்சது 15th நவம்பர் வருது, 2nd நவம்பர் 20th நவம்பர் அன்னைக்கு வருது, 3rd டிசம்பர் 1st ஜனவரி வருது. நார்மல் லாஸ் இன் டிரான்சிட். ஸோ இது வந்து டிரான்சிட் லாஸ். ஸோ இப்போ டிரான்சிட்ல எவ்வளவு போயிருக்குன்னா வர வழியில 2 போயிடுச்சு நார்மல் லாஸ். ஸோ இதுல ஒரு 5 போயிடுச்சு, இதுல ஒரு 1 போயிடுச்சு. அப்நார்மல் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இதுல ஒரு 20 kgs போயிடுச்சு. ஸோ ஃபைனலா யூ ஹேவ் ரிசீவ்ட் திஸ் மச் அமௌண்ட். ஸோ பட் இந்த 10,000 kgs க்கு யூ ஹேவ் பெய்ட் த ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்ல, பட் யூ ஹேவ் ரிசீவ் ஃபைனலி திஸ் அமௌண்ட். ஸோ யூ ஆர் ரிக்வயர்ட் டு ஆன்சர் Mr. C can avail the proportionate credit on 15th November and 20th November. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா, say for an example இங்க வந்து பேமெண்ட்டே பண்ணியாச்சு, இந்த 15th நவம்பருக்கும் 20th நவம்பருக்கும் கிளைம் பண்ண முடியுமா? The answer is no. Only when you receive the final, so either payment or goods. So suppose நான் first day payment full-ஆ பண்ணிட்டேன், இன்னும் goods receive பண்ணலனா only when you receive the final goods. இல்ல payment நான் பாதி தான் பண்ணிருக்கேன், இன்னும் full-ஆ பண்ணலனா full.
So only when you receive the full goods, எப்ப ஃபைனலா goods receive ஆகுது இந்த கேஸ்ல 3rd December தான் you are receiving the entire 10 kgs. So அப்பதான் you can claim the input tax credit. இந்த 15th November 20th November அதான் பாதி வந்திருக்கு 2000 goods வந்திருக்கு அதனால 2000 வரைக்கும் claim பண்ணலாம் இல்ல 5000 வந்திருக்கு 5000 வரைக்கும் claim பண்ணலாம்னு you cannot claim. Only when you receive the final lot you can claim the input tax credit. So answer is proportionate credit is not allowed. Second question, is C eligible for input tax credit? If so, when? So C eligible only on 1st January, அதாவது when he receives the final lot. So எவ்வளவு input tax credit allowed na? So 10,000 kgs into 100. So you will get the amount. So 10 lakh rupees. So 10 lakh rupees le 18%. So in this case, நான் வந்து 10,000 kgs க்கு I would have paid. ஏன்னா நான் பில் பண்றப்ப full 10,000 kgs க்கு தான். So அதனால 10,000 kgs அதுக்கு 18% GST. So it comes to 10 lakhs into so 10 lakhs amount 100 rupees into 18%. So it comes to 1,80,000. So 10 kgs இது நான் வந்து pay பண்ணிட்டேன். But itla in the 10,000 kgs includes abnormal loss கூட. In the 10,000 kgs include abnormal loss. So இதெல்லாம் 20 goods abnormal loss போயிடுச்சு. So we cannot take on this abnormal loss. அப்ப proportionate தான் எடுக்கணும். அதாவது so இந்த abnormal loss மட்டும் reduce பண்ணிருங்க. So 10,000 kgs க்கு so for 10,000 kgs it is 1.8 lakhs. Then what is for 99,080? So in the kgs க்கு எவ்வளவு? So do cross multiplication. So you will get 1.8 lakhs into 1.8 lakhs into 9980 divided by 10,000. So அதனால the input tax credit allowed is 1,79,640. So என்ன பண்ணா first நம்ம எப்பவுமே நாம பே பண்றப்ப பில்லுக்கு தான் பண்ணுவோம். So 10,000 kg னு பே பண்ணிட்டோம் 1,80,000. ஆனா இந்த மொத்த 1,80,000 எப்ப எடுக்க முடியும்? Only when you receive the final lot. கடைசி goods எப்ப final lot எப்ப receive பண்றோமோ அப்பதான் we can take the input tax credit. Second என்னது? இதுல abnormal loss இருக்கு. இந்த 10,000ல you have abnormal loss கூட. So abnormal loss வெளிய எடுத்துருங்க, reduce பண்ணிடுங்க. So abnormal loss எடுத்தோம்னா it comes to 9,980 kgs. So find out the proportionate value. So input tax credit is allowed only to the extent of 1,79,640. Deemed receipt of goods. அதாவது one of the condition for claiming ITC is you should receive the goods. So in certain scenarios it is deemed, அதாவது it is assumed to be received. அது என்ன கேஸ்னா in case of 3 parties involved. So இது நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்திருப்போம். So similar way, so இங்க வந்து பாத்தீங்கன்னா the supplier of goods. So the supplier of goods is in Telangana, buyer is in Chennai.
சோ இங்க சென்னையில இருக்கவர் வந்து தெலுங்கானா இருக்கிறவர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு. அதாவது இந்த மாதிரி ப்ளீஸ் டூ தி அதாவது கிவ் த குட்ஸ் டு மை ஜாப் ஒர்க்கர் ஹூ இஸ் இன் ஆந்திர பிரதேஷ். சோ இங்க ஆர்டர் கொடுத்தது யாரு? இந்த தமிழ்நாடுக்காரர். பட் குட்ஸ் எங்க ரிசீவ் ஆகுது? குட்ஸ் இஸ் ரிசீவ்ட் இன் ஆந்திர பிரதேஷ். அதாவது இவரோட ஜாப் ஒர்க்கர் கிட்ட டைரக்டா கொடுக்க சொல்றாரு. So in this case, though he has not received it, it is deemed to be received. So other goods sent to job worker from supplier on directions of the buyer. So bill to ship. So oral perla billing irukku, shipping another pair. So even in this case, this buyer can claim ITC. Otherwise, you can't say that he has not received the goods. So it is assumed that the person in Tamil Nadu has received the goods. So in case of bill to ship model, the goods received by job worker will be considered as received by the buyer only. So job worker receive பண்ணிருந்தா கூட buyer தான் வாங்குனாரு கன்சிடர் பண்ணிக்கோ. The other condition for claiming ITC, the tax in respect of supply has to be actually paid to the government. So only when government கிட்ட pay பண்ணானா that is அதாவது the supplier and the GSTR 3 படி அவரோட liability கண்டுபிடிச்சு only after making the payment the taxpayer can make the payment of such liability using credit ledger or cash ledger. The payment is required 20th இதெல்லாம் நமக்கு தெரியும். So supplier will give the credit to the recipient only when tax is paid to the government. So only after he makes the payment. GSTR 1 அப்பயும் கிடையாது, only after filing GSTR 3. ஏன்னா GSTR 3 அப்பதான் he will find his net tax liability and he will make the payment to the government. So government pay பண்ணிட்ட அப்புறமா தான் the recipient can take the credit. So example, so X Limited supplied taxable goods from the factory in the month of October for a sale to a distributor for 8 lakhs. So this we already பார்த்தா அதே question. He deposited 12% of these goods on 10th January against show cause notice when there is a fraud and passed the order accordingly. During the month of December, the X Limited receives goods worth rupees 5 lakh by paying GST of 12%. Find the net GST deposited by Mrs. X Limited into the government account on 10th January. So இதில் என்ன ஆகுதுன்னா he is making a sale for 8 lakhs. Maybe அவரோட ரிட்டர்ன்ல காமிக்கல அக்டோபர் மந்த்துக்கு. So he has received a show cause notice. So அதாவது இந்த மாதிரி நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வருது. So for that he is paying GST. So அது மட்டும் இல்லாம he has purchased goods. So 5 lakhs purchase பண்ணிருக்காரு, அதுக்கு GST 12%. So he has a input tax credit also. ஏன்னா he has received goods ன்றப்ப அவர் purchase பண்ண goodsக்கு he would have paid GST. So input tax credit இருக்குது. So first case, find the net GST to be deposited. So எவ்வளவு sales பண்ணிருக்காரு? Sales made is 8 lakhs. So sales is 8 lakhs. 8 lakhs la 6% and 6%. So when you are paying against a show cause notice, so உங்களுக்கு show cause notice கொடுத்திருந்தாங்கன்னா, so it is like நீங்களா வந்து பே பண்ணல, கவர்மெண்ட் கேட்டுட்டு அப்புறமா நீங்க பே பண்றதுனால show cause noticeக்கு அப்புறமா நீங்க பே பண்ணீங்கன்னா you can't claim ITC. See, generally pay பண்ண என்ன இருக்கும், you can claim ITC, but in this case நீங்களா முன் வந்து பே பண்ணல, கவர்மெண்ட் கேட்டுட்டு அப்புறமா தான் ஆஃப்டர் indirect tax department GST department கேட்டுட்டு அப்புறமா தான் you are paying. So ITC not allowed, you have to pay the full 48,000.
Second scenario, whether your answer will differ if the show cause notice is issued when there is no fraud. இங்க இப்ப வந்து fraud இல்ல, but show cause notice கொடுத்திருக்காங்க. So even in that case, the answer will remain the same. So show cause notice கொடுத்தாலே you cannot claim the ITC, மொத்த அமௌண்ட்டுக்கு பே பண்ணணும். Last case, Rework Messrs X Limited paid the output tax by following self assessment. அதாவது show cause notice இல்லாம அவரே பே பண்றாரு. அப்ப என்ன ஆகும்? He can take the input tax credit. So liability minus input tax credit. So 5 lakhs la 12%, 6%, 6%, 30,000. So the net liability comes to வெறும் 18,000 pay பண்ணா போதும். So show cause notice கொடுத்தா input tax credit எடுக்க முடியாது. Own self assessment na you can take the input tax credit. So next is payment to supplier of goods or services. So you should make the payment. நீங்க ஒரு ஆள் கிட்ட இருந்து purchase பண்ணிருக்கீங்க. So purchase பண்ணா you have to make the payment within 180 days. So நீங்க அப்படி பண்ணலன்னா the input tax credit will be reversed. So 180 days குள்ள payment பண்ணணும். பண்ணலன்னா என்ன ஆகும்? நீங்க கிரெடிட்டா எடுத்திருப்பீங்களே, இப்ப say for example So, if I say for an example, I am a purchaser. So, inge vandu seller irukkaru. So, I have purchased some goods. So, say for an example, 100 rupees plus 12 rupees GST nu na vaangirukken. But na enna pandrenna indha kaasa pay panna. I am saying like I will pay within like எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க, நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்றேன். So அதனால செல்லரும் ஓகே கிரெடிட்ல கொடுக்குறோம் அப்படின்ட்டு. பட் செல்லர் வந்து பிகாஸ் ஹி ஹஸ் மேட் த சேல்ஸ், ஏன்னா அவர் GSTR 3ல காமிப்பாரு இல்லைங்களா. ஸோ சேல்ஸ் வந்து 12 rupees. ஸோ பர்ச்சேசஸ் எதுவும் இல்லை. ஸோ பர்ச்சேசஸ் இஸ் 0. ஸோ மை அவுட்புட் லைபிலிட்டி இஸ் 12. ஸோ இவர் என்ன பண்ணிடுறாருன்னா கரெக்டா இவர் பே எல்லாம் பண்ணிடுறாரு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இன் திஸ் கேஸ் he has made the payment out of his own pocket. இவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து பே பண்ணியாச்சு, இன்னும் காசு ரிசீவ் ஆகல. So what will happen? Because பே பண்ணனால இது ஆட்டோமேட்டிக்கா இவரோட கிரெடிட் லெஜர்ல வந்துருச்சு 12 ரூபா. ஏன்னா செல்லர் பே பண்ணிட்டார். The seller has made the payment to the government. ஆனா பாவம் இன்னும் அவர் வந்து காசு வாங்கவே இல்லை, அவரே சொந்த காசு போட்டு கவர்மெண்ட்டுக்கு பே எல்லாம் பண்ணிட்டார். ஸோ இந்த இது என்ன ஆகுதுன்னா இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் இன் பர்ச்சேசரோட கிரெடிட் லெஜர். ஏன்னா பர்ச்சேசர் ஆமா நான் வாங்குறேன் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டான், ஃப்ராடு பையன் பேமெண்ட் பண்ணவே இல்லை இன்னும். இந்த 12 rupees he also used it. ஸோ இந்த 12 rupees இவனோட லைபிலிட்டிக்கு வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டான். பட் ஸ்டில் he has not made the payment to the seller. கிரெடிட்டை யூஸ் பண்ணிட்டான், குட்ஸை வாங்கிட்டான், இன்னும் காசு கொடுக்கவே இல்லை. So, if 180 days குள்ள payment பண்ணலன்னா, so இந்த மாதிரி if suppose purchaser has not made the payment within 180 days, இந்த 12 rupees இருக்கு பாத்தீங்களா, இந்த credit ledgerல இருக்குல்ல, இது வந்து அப்படியே மாறிடும். So credit ledgerல -12 ஆயிடும். So இப்ப suppose அவர் யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தா கூட, இப்ப இங்க 12 rupees இருக்குன்னா, this will get reversed. Reversedனா இங்க இருந்து அது போயிடும். So இங்க வந்து it will become like 0. So in the இதோட summary, it means if 180 days expire on 15th December 2017,
So இப்ப say for an example 180 days என்னைக்கு முடியுதுன்னா 15th December 2017 முடியுது. So அது வரைக்கும் நீங்க பேமெண்ட் பண்ணலன்னா it will get reverse. அது ஆட்டோமேட்டிக்கலா ரிவர்ஸ் ஆகாது. You have to give the details. So the details have to be declared in GSTR2 for the month of January 2018. So GSTR2 na என்னது? It means purchases. So purchaser என்னென்ன அந்த வரும் பாத்தீங்களா, அங்க வந்து சொல்லணும் நான் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணல அதனால இத ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன்னு. So December month மாசத்தோட இதுனா next month in January month GSTR2 you should give the details. இந்த மாதிரி நான் பே பண்ணல அதனால input tax credit reverse பண்றேன். So this is important. If 180 days expires அதுல இருந்து next month, so December na அடுத்த மாசம் January, so January month GSTR2 la you should give the details and get it reversed. So இத ரிவர்ஸ் பண்றது மட்டும் இல்லாம there is an additional you have to pay interest. So இவ்வளவு நாள் பே பண்ணல பட் அதை நீங்க யூஸ்லாம் பண்ணிருக்கீங்கன்னா so you have to pay interest at the rate of 18%. So not only reversing it, அதை ரிவர்ஸ் பண்றது மட்டும் இல்லாம you should also pay 18% interest. ஏன்னா ஒன்னும் பேமெண்டே பண்ணாம கிரெடிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க. யூ ஹாவ் டு பே 18% interest. Mrs. A Limited of Aluva, Kerala receives input service from B Limited of Bengaluru, who raised the invoice for supply of service on 17th December 2020 or say 2019 and availed the credit on the same date. So invoice in the credit to எடுத்தாச்சு. Find the time limit within which A Limited is required to pay the bill amount inclusive of tax to supplier of service. Also explain the consequences if payment is not made within the stipulated period as mentioned in the second proviso to section 16(2) of CGST Act. Recredit is allowed if the payment is made to the supplier of service after expiry of time period as mentioned. So recredit will see first வந்து இது மட்டும் பார்ப்போம். First recredit அப்புறம். So in this case invoice date என்னைக்கு, the invoice has been issued on 17th, say for an example December 2019. So from 17th December la irundhu 180 days you need to calculate. So if you calculate 180 days you will get the date, adhaadu till ennikku varikuna 15th June. So maybe every calculation na see 17th December invoice adanal nama vandu adu edukama, so December month la from 18th December to 31st December. So December ku mottham 31 days. So 31 minus 18 gives you 13 days plus 1. So adanal inga 14 days December, then January oru 31 days, Feb. So actually for us ipa vandu leap year, so 29 days எடுக்கணும். But material la pathina question la they have taken only 28 days. So அதனால I will take as of like book la என்ன இருக்கும், ஏன்னா இங்க வந்து year கொடுக்கல அதனால நான் அதே 28 days எடுத்துக்கிறேன். But year mention ஆயிருந்தா நம்ம year ஆயிருந்தா you have to take 29 years. So 29 days. Then March 31, April 30 and May 31, June la 15.
So you will get இது எல்லாத்தையும் total add பண்ணீங்கன்னா you will get 180 days. So each month எவ்வளவு number of days போட்டு from 17th invoice னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து calculate பண்ணுங்க. So calculate பண்ணி 180 days என்னைக்கு முடியுதுன்னு பார்த்தா so it ends on 15th June. So in case 2019-20 கொடுத்தாங்கன்னா February monthக்கு you have to take 29 days. So based on this, we found out that 15th June. So payment has to be made within 15th June. அப்படி ஒரு வேளை பண்ணாம விட்டாங்கன்னா then it will get reversed. So explain if payment is not made now, the input tax credit will be reversed. GSTR 2 purchaser has to give the details. So if A Limited does not pay, it will be added to his output liability. The amount will be added to their output liability with interest. So interest எவ்வளவுனா 18%. So before that, even certain supply are considered. Even 180 days condition satisfy ஆகலனா கூட reverse பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இப்ப நம்ம என்ன பார்த்தோம், payment has to be made within 180 days. So even if you don't make payment within 180 days, it will not be reversed. அது என்னன்னா first one, when supply is made without consideration. So இது வந்து ஞாபகம் இருக்குங்களா, நம்ம schedule 1 பார்த்தோம், chapter number 2ல we saw that is supply made without consideration. So consideration இல்லாத இடத்துல அது எப்படி 180 days குள்ள பண்றான்னு வரும். So அதனால in those cases consideration இல்லைன்னா 180 days என்ற condition கிடையாது. Second is when amount is added in accordance with section 15(2)(b). So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா like if you have remembered ஒரு example நம்ம பார்த்தோம், that is Ram is supplying goods to Lakshman. So in the Ram ஓட liability தான் he has to make the delivery. So Ram வந்து goodsum கொடுப்பாரு and he will also make the delivery. இவரே வந்து Lakshmanan placeல வந்து delivery எல்லாம் பண்ணுவார். But what happened? Lakshmanan made the payment. So say for an example, goods worth rupees 10,000 is given. So அதே மாதிரி delivery அந்த வந்த லாரிக்கு வந்து actually யார் pay பண்ணிருக்கணும், R has to pay, but Lakshmanan has paid it. So அது ஒரு 1000, it will get added with your supply value. So total bill value will be 11,000. So in this case, in the 11,000 bill already 1,000 தான் Lakshmanan pay பண்ணிட்டார் இல்லையா, ஏன்னா அந்த லாரிக்கான இதை already Lakshmanan has paid. So அதனால இதுக்கு அந்த 180 days condition வராது. So for this 1,000 rupees 180 days condition is not applicable, ஏன்னா he has made the payment. So இதுக்கான input tax, say corresponding input tax credit for this is say 12 rupees. அப்ப he can use this 12 rupees and no need to reverse it. So amount added in accordance with the provision of section 15(2)(b). அதாவது buyer actually supplier தான் பண்ணணும், supplierோட expense buyer pay பண்ணிட்டாருன்னா then அந்த amountக்கான GST no need to reverse. And one more thing, actually இங்க இது எழுதல, just make a note of it. In case of reverse charge mechanism, so in case of reverse charge mechanism,
இந்த கேஸ்லயும் அந்த 180 days condition is not applicable. So 3 இடத்துல 180 days condition not applicable. ஒன்னு வந்து without consideration, அடுத்தது வந்து supply, அதாவது any amount added in accordance with, அதாவது சப்ளையரோட எக்ஸ்பென்ஸ் ஏதாவது ரெசிபியன்ட் பார்த்துக்கிட்டாரு மீட் பண்ணாருன்னா. அண்ட் தேர்ட் ஒன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல only the buyer will be paying the, buyer தான் ஜிஎஸ்டியே பே பண்ணுவார். அதனால அவர் தானே ஜிஎஸ்டி பே பண்ணனால he can claim the input tax credit. So in these 3 cases, the 180 days condition is not applicable.